அரசியல் நாட்களில் ஜல்லிக்கட்டு பண்டிகையால் களைகட்டும் அலங்காநல்லூர் இம்முறை கலை இழந்து காணப்படுகிறது. ஜல்லிக்கட்டு மீதான தடைக்கு கண்டனம் தெரிவித்து அலங்காநல்லூரில் பேரணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், அலங்காநல்லூரில் நடைபெற்று வர இந்த பேரணி யார் சார்பில் நடைபெற்று வருது? இதுல யார் யாரெல்லாம் கலந்திருக்காங்க? திவ்யா, ஜல்லிக்கட்டு மீதான தடையால் உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டானது இன்று தடைப்பட்டதால் அந்த பகுதி மக்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், மாடு வளர்ப்போர், வீரர்கள் என அனைவரும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இதில் ஒரு பகுதியாக பார்த்தோம் என்றால் பெண்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கலரில் கோலங்கள் இட்டு பீட்ட அமைப்புக்கு எதிராக தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். மத்திய மாநில இந்த தடைகளை நீக்கி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு அனுமதி வாங்கி தராத மத்திய மாநில அரசுகளுக்கு மீதும் இந்த பெண்கள் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த வாடிவாசல் அருகே கருப்பு கொடிகளை கட்டியும், மேலும் பெண்கள் ஒப்பாரி வைத்து கும்மி ஈட்டும் குலவை ஈட்டும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் பீட்ட அமைப்புக்கு எதிராக உருவமை செய்து அதில் பாடையாக தூக்கி சென்று தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் உள்ளவர்கள் கிராம மக்கள் என ஒரு 500க்கும் மேற்பட்டோர் இந்த அமைதி பேரணியாக தற்போது வாடிவாசலில் இருந்து ஐயப்பன் கோவில் வழியாக கேட் கடை வரை நடந்து பேரணியாக சென்று கொண்டிருக்கின்றனர். திவ்யா, நாகேந்திரன், இந்த பேரணியில கலந்துகிட்ட ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் என்ன பேசினாரு, அது குறித்து சொல்லுங்க. திவ்யா, இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடையால் தற்போது அலங்காநல்லூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போராட்டங்களில் ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் பி ராஜசேகர் கலந்து கொண்டிருக்கிறாரு. இப்போ அவர் தெரிவித்தது நம்ம புதிய தலைமுறையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்ற மாதிரி பார்த்தோம்னா, பீட்டா போன்ற இந்த மாதிரி அமைப்புகளுக்கு தடை விதிக்க வேண்டும். இவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டிகளை தடை விதிப்பதற்காக தாங்கள் கோடிக்கணக்கில் செலவு செய்தாக அவர்களாகவே ஒப்புக்கொண்டுள்ளதாகவும், அதனால் அவர்களது வரவு செலவு கணக்குகளை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த NGOக்கள் மூலம் பெறப்படும் இந்த வரவு செலவுகளை பண பரிவர்த்தனைகள் மத்திய மாநில அரசுகள் கண்காணிக்க வேண்டும். மேலும் கிரிக்கெட் போன்ற இந்த போட்டிகளில் தடையை மீறுபவர்கள் இல்லை ஒழுங்கினமாக நடந்து கொள்வோர்கள் மீது அவர்கள் மீது மட்டும்தான் துறை ரீதியாக நடவடிக்கை இருக்கும். அதுபோன்று ஜல்லிக்கட்டு போட்டியிலும் விதிமுறை மீறுபவர்கள் மீது அந்த காலை வளர்ப்பவராக இருந்தாலும் சரி, மாடுபிடி வீரராக இருந்தாலும் சரி, அவர் மீது மட்டும்தான் காவல்துறை நடவடிக்கை மற்றும் உச்சநீதிமன்றங்கள் நடவடிக்கை இருக்க வேண்டும். ஆனால் இதற்காக ஜல்லிக்கட்டு போட்டியவே முற்றிலும் தடை செய்வது தவறானது எனவும், இந்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டானது இந்த முறை சிறப்பாக நடைபெற்றிருந்தால் இந்த பகுதியே நல்ல சிறப்பாக கோலாகலமாக இருந்திருக்கும் எனவும், இந்த போட்டிகள் தடைபெற்றதால் அலங்காநல்லூர் பகுதி களை இழந்து காணப்படுகிறதாம். இந்த பொங்கல் இவர்களுக்கு சோகமான பொங்கலாக அமைந்ததாகவும், மேலும் அடுத்து வரும் ஆண்டிலாவது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் மீதான தடையை நீக்கி இந்த பகுதி மக்கள் மற்றும் இந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த மத்திய மாநில அரசுகள் அனுமதி பெற்று தர வேண்டும் எனவும், இந்த நிலை தடை போன்ற இந்த நிலை நீடிக்கக்கூடாது எனவும், இந்த தமிழர்களின் பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும் எனவும் ஜல்லிக்கட்டு பேரவையோட தலைவர் பி ராஜசேகர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையால் யாரும் இந்த அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் மற்றும் மதுரை மாவட்டத்தில் பல பகுதியில் வேறு எங்கும் அந்த தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகளோ அல்லது மஞ்சு விரட்டுகளோ நடத்தவிடக்கூடாது என்பதற்காக மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதாரி உத்தரவின் பேரிலும் அவரது தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் குறிப்பாக அலங்காநல்லூரில் பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கேட்டு கடை மற்றும் அந்த கடை வீதிகள் மற்றும் வாடிவாசல் என 3 அடுக்கு பாதுகாப்பு காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த செக் போஸ்டுகளை அமைத்து ஜல்லிக்கட்டு காளைகள் வாகனங்களிலோ இல்லை நடந்தோ கூட்டி வந்தால் அவர்களை தடுத்து நிறுத்தி இந்த பகுதிக்கு அனுமதிக்காமல் உள்ளனர். மேலும் அரசு பேருந்து வசதி இந்த பகுதியில் தடைபெற்றுள்ளது. இந்த பகுதியில் மக்கள் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளதால் மேலும் எந்தவித அசம்பாவிதங்களும் இல்லை எதுவும் நடைபெற்றாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம், காவல்துறையும் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. திவ்யா, நாகேந்திரன், அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிரான அந்த கண்டன பேரணியில எவ்வளவு பேர் ஈடுபட்டிருக்காங்க? அரசியல் கட்சி தலைவர்கள் யாரேனும் கலந்திருக்காங்களா? திவ்யா, இந்த ஜல்லிக்கட்டு போட்டியின் மீதான தடையால் இன்று உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டானது இன்று நடைபெற்றிருக்க வேண்டும். இந்த தடை விதித்ததால் இந்த போட்டிகள் நடைபெறாமல் இருந்ததால் மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மட்டுமல்லாது வெளிநாட்டு பயணிகளும் இங்கே லட்சக்கணக்கானவர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை காண வந்திருப்பார். இதனால் இந்த அலங்காநல்லூர் பகுதியை ஸ்தம்பித்து கோலாகலமாக காட்சி காணப்பட்டிருக்கும். இது இப்போது நம்ம நின்று கொண்டிருக்கிற இடங்கள்ல. ஆனால் தற்போது இந்த தடையால் இந்த அலங்காநல்லூரே வெறிச்சோடி போராட்ட களமாக மாறியுள்ளது. காலை முதலே இந்த வாடிவாசல்
முன்பு வந்து பெண்கள் மற்றும் ஆண்கள் என அனைவரும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர், தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்கள் வந்து தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையிலும் சோகமயமாக இருப்பதை தெரிவிக்கும் வகையிலும் அவர்களது உடைகளில் வந்து கருப்பு பேஜுகள் அணிந்து மற்றும் தெருக்களில் வந்து கருப்பு கொடிகள் கட்டியும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இதில் வந்து இந்த பேரணியானது தற்போது வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பேரணியில் வந்து இந்த கிராம மக்கள் மட்டுமல்லாது ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை வளர்ப்போர் என ஒரு 500க்கும் மேற்பட்டோர் இந்த அமைதி பேரணியில் வந்து கலந்து கொண்டுள்ளனர். இந்த அமைதி பேரணியானது அலங்காநல்லூர் வாடிவாசலில் இருந்து ஐயப்பன் கோவில் வழியாக கேட்டுக்கடை வரை சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு வந்துட்டு இந்த பேரணியானது சென்று கொண்டிருக்கிறது. இதில் வந்துட்டு ஆண்கள் மட்டுமல்லாது இந்த பகுதி பெண்களும் வந்துட்டு இதில் பங்கேற்றுள்ளனர். திவ்யா.